அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாகவே இஸ்லாமியர்களை சீண்டிவிட்டு இந்துக்களை தூண்டிவிட்டு வாக்கு சேகரிப்பதில், வாக்கு வங்கியாக மாற்றுவதில் வல்லவர்களாக இந்த பிஜேபி RSS சன்பரிவார கும்மிடு கும்பல் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன அப்படின்னாக்க, முஸ்லிம்களை ஓட்டு போடக்கூடிய இடத்துல போய் விரட்டக்கூடிய வீடியோ நீங்க வைரலாக பார்த்திருப்பீங்க. வடநாடுகள், ஏன்னா தமிழகத்துல அவங்களுடைய பருப்பு பெருமளவு வேகாதனால, ஆனா அங்கேயுமே இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவருடைய வெறுப்பு பேச்சு, இவருடைய பருப்பு வேகாமல் போய்விட்டது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, முஸ்லிம்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னாக்க துரத்தி அடிக்கிறாங்க. நீங்க ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா பொதுவாக குஜராத்ல என்ன பண்ணாங்கன்னாக்க, முஸ்லிம்கள் ஓட்டு பெருவாரியாக பாஜகவுக்கு தான் விழுது, முஸ்லிம் பெண்கள்லாம் பாஜகவுக்கு தான் அப்படியே ஓட்டு குத்துறாங்க நல்லா என்று சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க ஊமை குத்தா குத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொய்ய. ஆனா என்ன நிலைமை அப்படின்னா, சில பேர் பயந்து கொண்டு குஜராத்தில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டது உண்மைதான் முஸ்லிம்கள்ல. ஏன் அப்படின்னா, இவங்க ஓட்டு போடணும்னாத்தே வீட்டுல அடிக்கிறாங்களே, முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறாங்களே. இப்ப குஜராத் ஒரு கலவர பூமியாக பிஜேபி RSS சன்பரிவார கும்பல்களால் மாற்றப்பட்டனுடைய விளைவு அங்கே இப்படியான ஒரு சூழல் நடந்தது. இப்ப என்ன அப்படின்னாக்க, இவருடைய இரட்டை வேடத்தை நம்ம தோலுரிக்க போறோம். என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, போலீஸே இதுக்கு ஒத்துக்குறாங்க. அடிச்சு என்ன பண்றாங்கன்னாக்கா, முஸ்லிம் பெண்கள் புர்கா போட்டுக்கொண்டு வெளியே ஓடிடுறாங்க. அதே மாதிரி தொப்பி அணிந்து கொண்டு இஸ்லாமியர்கள் வெளியே வர்றாங்க, அடித்து துரத்துறாங்க, நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு. சில இடங்கள்ல ரயிலே தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் ஓட்டு போட வரக்கூடாது, முஸ்லிம்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்பது போல் ஒரு புறத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த முகரையெல்லாம் பார்த்து நீங்க சிரிச்சிடக்கூடாது. பாக்குறதுக்கு மூஞ்சியெல்லாம் அப்படித்தான் இருக்கும். பிஜேபி காரங்களுக்கு தொப்பியை போட்டு விட்டு, இன்னொரு வீடியோல பிஜேபி காரங்களுக்கு தொப்பியை போட்டு விட்டு, முஸ்லிம் கழுத்துல பிஜேபி துண்டை போட்டு விட்டு, துண்டையும் தொப்பியையும் போட்டு விட்டு, முஸ்லிம்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு, முஸ்லிம்கள்லாம் இந்த கட்சியில சாரை சாரையாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை கட்டவிழ்த்து இருக்கிறார்கள். அந்த மூஞ்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிரிப்பா வரும். அவங்ககிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. இவங்க போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க ஆக்ஷன். ஏன்னா யாருமே இதுல சேரல. யாருக்கு, எந்த முஸ்லிமுக்கு இந்த பிஜேபி பிடிக்கும்? இந்துக்களுக்கே பிஜேபி பிடிக்கல. பிரச்சனை தான். இப்ப இவங்க என்னன்னாக்க, இந்த மாதிரியாக ஒரு கெட்டப்ப போட்டு விட்டு ஒரு புறத்துல அடிச்சு துரத்துறது, ஒரு புறத்துல சேர்க்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்றது. அப்ப இது ஒரு நியூஸ் சேனல் பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது இவருடைய அயோக்கியத்தனத்தை. ஆனா இது என்ன நிலைமை அப்படின்னா, இந்துக்களை அடித்து துரத்துகிறார்கள். நந்தினி ஆனந்தன் என்று சொல்லி இங்க நம்ம தமிழகத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் 2 பேர், அநேக பேருக்கு இவர்களுடைய முயற்சி, இவர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் இங்கிருந்து வட மாநிலங்களுக்கு பயணம் செய்து பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, பயப்படாம அஞ்சாம அதை வீடியோ எடுத்து வீடியோ காட்சிகளாக நம்ம தமிழகத்துல என்ன செய்யறாங்கன்னாக்கா வெளியில கொண்டு வர்றாங்க. மத்தியிலும் மாநிலங்களிலும் இவிஎம் மோசடி மூலம் ஆட்சியை கைப்பற்றி பிஜேபி செய்யும் அட்டூழியங்களால் வெறுப்படைந்துள்ள வடமாநில மக்கள் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வராதே, எங்களுக்கு பிஜேபி வேண்டாம், மோடி வேண்டாம் என மோடியின் உருவ பொம்மையை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு ஊர்வலம் செல்வது, மோடியின் போஸ்டரை செருப்பால் அடிப்பது, பிஜேபியின் கொடியை எரிப்பது, தாமரை சின்னத்தை எரிப்பது, வேட்பாளர்களை துரத்துவது போன்ற விதவிதமான போராட்டங்களை செய்து பிஜேபி மீதுள்ள தங்கள் ஒட்டுமொத்த கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவர்கள் என்னதான் 400 சீட்டு ஜெயிப்போம் என வாயால் வடை சுட்டாலும், நியாயமாக தேர்தல் நடந்தால் ஒரு சீட்டில் கூட பிஜேபி வெற்றி பெறாது என்பதே உண்மை நிலை. மோடி அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பிஜேபிக்கு எதிராக நடைபெற்று வரும் திரளான மக்கள் போராட்டங்களே இதற்கு சாட்சி. वर्षोदीप राजपूत समाज பிஜேபி வேட்பாளர் பரஷோத்தம் ரூபாலா ராஜ்புத் சமுதாய மக்களை இழிவாக பேசியதை கண்டித்து குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி பிஜேபிக்கு எதிராக போராடி வருகின்றனர். நாங்கள் இனிமேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என தெய்வங்கள் சாட்சியாக உறுதிமொழி எடுத்து வருகின்றனர்.
குஜராத்தில் ராஜ்புத் சமுதாய மக்களின் போராட்டம் விரிவடைந்து அனைத்து தரப்பு மக்களின் இணைத்த போராட்டமாக மாறியுள்ளது. பிஜேபியினர் ஊருக்குள் ஓட்டு கேட்டு வந்தாலே துரத்தி அடிக்கின்றனர். குஜராத்தில் பிஜேபிக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படியே கிடைக்கிறது. சென்ற பொழுது குஜராத் சீகோரில் மக்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர். குஜராத் பாவ்நகரில் பிஜேபியினர் நடத்திய கூட்டம் ஒன்றில் மக்கள் பெருமளவில் கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர். போலீஸ் முயன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பிஜேபி தலைவர்கள் கூட்டத்தில் இருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். பிஜேபி நிறுவன தினத்தை கொண்டாட பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் தலைமையில் கூட்டம் கூடியுள்ளது. அப்போது பிஜேபி அலுவலகத்துக்குள் புகுந்த மக்கள் நாற்காலிகளை அடித்து நொறுக்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிஜேபி ஆட்சியில் இருந்து கொண்டு எத்தனை மக்கள் விரோத செயல்கள் செய்தாலும் வடக்கர்கள் பிஜேபிக்கு தான், மோடிக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என முன்பெல்லாம் நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நேரடியான பிஜேபி ஆட்சியால் பாதிக்கப்படுவதால் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிரான கோபம் மிக மிக அதிகமாக உள்ளது. போலீஸ்னாலே கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் சொன்ன இந்துக்கள், எந்த இந்துக்கள் வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த இந்துக்களே உங்களை சந்துக்களை விட்டு அடிச்சு துரத்தும் போது அப்ப நம்ம பாக்குறோம் இவர்கள் செய்யக்கூடிய இப்ப இந்த 2 முறை இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது என்னவெல்லாம் செய்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதுவெல்லாம் அந்த இதெல்லாம் இங்கே பலிக்கல. இப்ப அவர்களே துரத்தி, ஏன்னா இவர்களுடைய இந்த வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பிரச்சாரம் என்னடா, மைக்க பிடிச்சாலே முஸ்லீம், மைக்க பிடிச்சாலே பாகிஸ்தான், மைக்க பிடிச்சாலே இந்த அமித்ஷா பேசுறாரு. என்ன பேசுறாரு? குர்ஆன் படி ஆட்சி நடத்த போகிறது என்ன காங்கிரஸ் என்று சொல்லி அமித்ஷா என்ன பண்றாரு? மைக்க பிடிச்சா பேசுறாரு. இடஒதுக்கீடு நாங்க ரத்து செய்ய, முஸ்லிம்களுக்குள்ள இடஒதுக்கீடு நாங்க ரத்து செய்ய போறோம். இப்ப மைக்க பிடிச்சாலே முஸ்லீம், இஸ்லாமு, குர்ஆனு என்ன இந்த மாதிரியான பாகிஸ்தானு, மாட்டுக்கறி, இப்படியே இவங்க பேசி 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 எவ்வளவு சலிச்சு போகாது, புளிச்சு போகாது. சரி, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அப்ப அந்த இந்து சொந்தங்களை இல்ல சம்பந்தம் இல்லாம இருக்கு சொல்றாங்கல்ல, சொன்னா பழகும் போது அப்படி இல்ல. இங்க இருந்து ஒருத்தர் பயணம் செய்து, தமிழகத்தில் உள்ள பாஜக காரர் பயணம் செய்து வடநாட்டுக்கு போறாரு. வடநாட்டுல உள்ள எல்லாமே இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த பாஜக சன்பரிவார கும்பல் தான் இருக்குது. இதோடு சேர்ந்து பயணிப்பதற்காக காவி கொடி ஏந்தி கொண்டு இங்கிருந்து அங்கு செல்கிறார். அங்கு சென்றா பாதை தெரியாம தடுமாறுகிறாரு. அப்ப காட்டுக்குள்ள போய் தடுமாறி போன ஒருத்தரை ஒரு இஸ்லாமியர் என்ன பண்றாருன்னா, பாஜக அந்த கொடியை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சும், காவி கொடியை வைத்திருக்கிறார் என்று தெரிந்தும், ஏன்னா அங்கெல்லாம் காவி வெறி பிடித்தவர்கள் தான் அங்க இருக்கிறார்கள்.
இங்க உள்ளவங்க எல்லாம் சில பேர் அறியாம தெரியாம பாஜகவில் சேர்ந்தவர்கள் அங்கு பயணம் சென்று கட்சியை வளர்ப்பதற்காக இங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக பிரச்சாரத்திற்காக செல்லக்கூடியவர்கள் வழி தவறிவிட்டார்கள். வழி தவறியவர்களை என்ன செய்யறாங்கன்னாக்கா, இவர்கள் இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து காப்பாத்தி கொண்டு வந்து நகரத்துல கொண்டு வந்து அவரை பாதுகாப்பாக விடும்போது அவர் அப்படியே ஒரு மனம் நெகிழ்வோடு சொல்கிறார். அவரே வீடியோ போடுறாரு. ஆஹா, நாங்க வந்து தப்பா நினைச்சிட்டோம், ஒரு முஸ்லீம் தான் அந்த கொடியை நான் வச்சிருந்தோம். அவரே அதை சொல்லி காட்டுறாரு. பாஜக கொடியை நான் வச்சிருந்தோம், என்னை காப்பாத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அவர் வந்து ஒரு மன நெகிழ்வோடு அந்த வீடியோ போடுறாரு. அந்த இவர்கள் வந்து எப்படின்னா ஏன் மாட்டிக்கிறாங்க தெரியுமா? இவர்கள் வந்து டக்கு டக்குன்னு கையங்களமா மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் வந்து ஒரே நிலைப்பாட்டுல கிடையாது. ஒரு புறத்துல ஆதரவை போன்று நடந்து கொள்வது, ஒரு புறத்துல எதிர்ப்பு தெரிவிப்பது போல் பேசுவது. அப்ப இப்படியான ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கும் போது, ரெண்டையும் முன்னாடி மீடியாக்கள் ரொம்ப கிடையாது. 2 முறை இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதிகமான யூடியூப் சேனல்கள் கிடையாது. அதிகமான நபர்கள் வந்து தைரியமாக வெளியில வந்து பேசுறது கிடையாது, இவர்களுக்கு பயந்து கொண்டு. ஆனால் இன்றைக்கு இந்து சொந்தங்களே இவர்களை பற்றி வீடியோ எடுத்து போட்டா, அந்த வீடியோ வந்து அவ்வளவு வீடியோ, ஏதோ மாதத்துக்கு ஒரு வீடியோ வந்தா பரவாயில்ல, மாதம் பூரா இவர்களை பற்றிய வீடியோவா வந்தா அனைத்தும் குற்றச்சாட்டு, அனைத்தும் இவர்களை பற்றிய உண்மை சம்பவங்கள், அனைத்தும் இவர்கள் என்னவெல்லாம் இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், இவர்கள் என்னவெல்லாம் வந்து மக்களை குழப்புகிறார்கள், எப்படியெல்லாம் மக்களை மடைமாற்றம் செய்கிறார்கள், இவர்கள் தேர்தலை வெற்றி அடைவதற்காக எந்த அளவுக்கு தரமட்ட அளவுக்கு இறங்கி நடப்பார்கள் என்பதை, நாட்டு நடப்புகளை இந்த அளவிற்கு வெளிக்கொண்டு வரக்கூடிய இன்றைக்கு ஊடகங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. ஆகையால் இப்படியானவர்கள் இத்தோடு துடைத்து எறியப்பட வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இந்து சொந்தங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது, கிறிஸ்தவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்காக படைத்த இறைவிடத்திலே அல்லாவிடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.